எஸ்பிபி என்று பிரபலமாக அறியப்படும் ஸ்ரீபதி பண்டித ரத்யுலா பாலசுப்ரமணியம் ஒரு சிறந்த இந்திய பாடகர் மற்றும் நடிகர் ஆவார். நெல்லூர்ல ஆந்திர மாநிலம் கோனே தம்பேட்டாவில் உள்ள ஒரு ஆர்த்தடாக்ஸ் தெலுங்கு பிராமண குடும்பத்துல 3 மகன்கள் மற்றும் 5 மகள்கள் கொண்ட ஒரு பெரிய குடும்பத்துல இரண்டாவது மகனா பாலசுப்ரமணியம் பிறந்தார். ஹரிகதாவின் புகழ்பெற்ற விரிவுரையாளர் திரு எஸ்.பி. சாம்பமூர்த்தி எஸ்பிபியின் தந்தை. அவர் சகோதரி எஸ்.பி. சைலஜா டோலிவுட்ல முன்னாள் நடிகை, பாடகி சுபலேகா சுதாகர மணந்தாங்க. இவருக்கு பல்லவி என்ற மகளும் எஸ்பிபி சரண் என்ற மகனும் உள்ளனர். பாலசுப்ரமணியத்திற்கு சிறு வயதிலேயே பாடும் பொழுதுபோக்கு இருந்தது. எஸ்பிபி இசையில ஆர்வமுடையவர். குறிப்பெழுத்துக்களை படித்தார் மற்றும் தந்தையின் பேச்சுக்களை கேட்டு தானே ஹார்மோனியமும் புல்லாங்குழல் போன்ற கருவிகளை வாசிக்க கற்றுக்கொண்டார். பாலுவை என்ஜினியர் ஆக்குறதா அவர் அப்பாவுடைய கனவாவே இருந்துச்சு. இது அவரை அனந்தபூருக்கு அழைத்து சென்றது. அங்கு அவர் JNTUல பொறியியல் படிப்புல சேர்ந்தாரு. டைபாய்டு காரணமா பாலு படிப்பை நிறுத்த வேண்டி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா AMIUல சேர்ந்தாரு. பல பாட்டு போட்டிகளை கலந்து கொண்டு விருதுகளை வாங்கினாரு. விரைவில் அவர் வருடாந்திர கல்லூரி நிகழ்ச்சியில ஒரு நல்ல பாடகரா அங்கீகரிக்கப்பட்டாரு. அவருடைய நண்பர்கள் சிலர் அவரை பாடச் சொல்லி பரிந்துரைத்ததால அவர் மெட்ராஸ்ல பாடினாரு. மெட்ராஸை சேர்ந்த தெலுங்கு கலாச்சார அமைப்பில் 1964ஆம் ஆண்டு அமெச்சூர் பாடகர்களுக்கு இசை போட்டி நடத்தப்பட்டது. பாலு முதல் பரிசை பெற்றாரு. இது அவரது வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. பிரபல இசையமைப்பாளர் எஸ்.பி. கோதண்டபாணி அவரை தனது பிரிவின் கீழ் அழைத்து சென்று உடனேயே தெலுங்கு, தமிழ், கன்னடம் மற்றும் மலையாள திரைப்படங்கள்ல வாய்ப்புகள் குவிச்சுது. எஸ்.பி. கோதண்டபாணி அவரை தனது பிரிவின் கீழ் அழைத்து சென்ற உடனேயே தெலுங்கு, தமிழ், கன்னடம் மற்றும் மலையாள திரைப்படங்கள்ல இருந்து வாய்ப்புகள் குவிஞ்சுது. எஸ்பிபி முழு சினிமா பாடகரா மாறுவதற்கு முன்பு ஒலி இசைக்குழுவில தலைவரா இருந்தாரு. பாலசுப்ரமணியம் டிசம்பர் 15, 1966ல அவரது குருவான கோதண்டபாணி இசையமைத்த ஸ்ரீ 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 மரியதா ராமண்ணா என்ற திரைப்படத்துல தனது பாடலை தொடங்கினாரு. அவர் தெலுங்கு, தமிழ், கன்னடம், ஹிந்தி மற்றும் மலையாளம் உட்பட 5க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இந்திய மொழிகள்ல பாடியுள்ளாரு. அன்றிலிருந்து 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள், எந்த ஒரு பாடகராலும் அதிக பாடல் பதிவுகளையும் பாடியதற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல உலக சாதனை படைச்சாரு. அவர் உண்மையிலேயே ஒரு திறமையான பாடகர். அவர் தனது நம்ப முடியாத குரல் வரம்பு, ஆழ்ந்த குரல் மற்றும் பாணி, நுட்பம் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவர் மற்றும் பிரபலமானவர். இது இந்திய இசையின் பல்வேறு வகைகள்ல அவரது திறமையை வெளிப்படுத்துச்சு. பாடுவதில் அவர் முறையான அணுகுமுறையையும் பாடுவதற்கு முன்பு பாடல்களின் பொருளை புரிந்து கொண்ட விதமும் பாராட்டுக்குரியது. எஸ்பிபி இளம் வயதிலேயே பல மொழி படங்களுக்கு பாடத் தொடங்கினாரு. ரெக்கார்டிங் தியேட்டர்ல 12 மணி நேரத்துல 17 பாடல்களை கூட பாடுவது வழக்கம். அவர் சமஸ்கிருதத்திலையும் பாடியிருக்காரு. மேலும் சிலர் இவரோட மொழியின் உச்சரிப்பு மிகவும் நன்றாக இருப்பதா சொல்லுவாங்க. சிரஞ்சீவி, ரஜினிகாந்த் படங்கள்ல பெரும்பாலான அறிமுக பாடல்கள் எஸ்பிபி பாடியவை. பாலசுப்ரமணியத்தின் குரல் கமல்ஹாசனுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பதாக நிறைய பேர் சொல்லுவாங்க. தெலுங்கு, கன்னடம் மற்றும் தமிழ் சினிமா துறையில 30 ஆண்டுகளுக்கு மேலாக பின்னணி பாடலை எஸ்பிபி ஏகபோகமாக பாடியிருக்காரு. உறவு. எஸ்பிபி தமிழ்ல நானும் கண்டேன் உறவு, நெஞ்சுக்குள்ளே மற்றும் குயில புடிச்சு போன்ற சில எவர் கிரீன் சோக பாடல்களையும் பாடியிருக்காரு. இவர் தெலுங்குல ETVல பாடின தீயகா என்ற பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும், MAAA டிவில பாடலானி உண்டியையும், ETV கன்னடத்துல ஏடே தும்பி ஹாடுவேணு என்ற கன்னட நிகழ்ச்சிகளையும், ஜெயா டிவில என்னோடு பாட்டு பாடுங்கள் என்ற தமிழ் நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கியிருக்காரு. திரைப்பட பாடல்கள் மற்றும் பக்தி பாடல்கள் உட்பட அவர் 40 ஆண்டுகளில் 38,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பதிவு செஞ்சிருக்காங்க. அவை நாட்டின் பல்வேறு ஒளிப்பதிவு நிறுவனங்களால் பதிவு செய்யப்பட்டன. இது ஒரு உலக சாதனையாகும்.
இது விரைவில் கின்னஸ் புத்தகத்துல நுழைய இருக்கு. பிப்ரவரி 8, 1981 அன்று காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை மேங்களூர்ல இசையமைப்பாளர் உபேந்திரகுமாருக்காக கன்னடத்துல 21 பாடல்களை பதிவு செய்தாரு. இது ஒரு சாதனையாகும். ஒரே நாள்ல தமிழ்ல 19 பாடல்களும் ஹிந்தியில 16 பாடல்களும் பதிவு செஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாகும். அவர் பல திரைப்படங்கள்ல முழு அளவிலான கதாநாயகன் அல்லது கேமியோ வேடங்கள்ல நடிச்சிருப்பாரு. மேலும் பாடுதா தீயகா என்ற தெலுங்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் தொகுப்பாளராகவும் இருந்திருக்காரு. மா டிவியில பாடலனி உந்தி என்ற குழந்தைகளுக்காக பாடல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இது மிகவும் பிரபலமாகி ஆந்திரா முழுவதும் இருந்து திறமைகளை கொண்டு வந்தது. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சல்மான்கான், பாக்யராஜ், மோகன், ஜெமினி கணேஷ், நாகேஷ், கார்த்திக், ரகுவரன், வினோத்குமார், எஸ்பிபி போன்ற பல்வேறு கலைஞர்களுக்காகவும் சுப்பிரமணியம் குரல் கொடுத்திருக்காரு. தமிழ்ல இருந்து டப்பிங் செய்யப்பட்ட கமல்ஹாசனின் தெலுங்கு திரைப்படங்களுக்கு இயல்பு நிலை டப்பிங் கலைஞராகவே பாலசுப்ரமணியம் இருந்திருக்காரு. எஸ்.பி. பாலசுப்ரமணியம் 2020 ஆகஸ்ட் 5 அன்று சென்னையில உள்ள எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. அதுல குணமாயிட்டாங்க. இருந்தாலும் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் 2020 செப்டம்பர் 25 அன்று மதியம் 1:04 மணிக்கு காலமானார். லட்சக்கணக்கான பாடல்களை பாடினாலும் முதல் பாடல் வெளியாகல. எஸ்பிபியின் நிறைவேறாத ஆசை, தமிழே தெரியாமல் ஏற்பட்ட கஷ்டம், பின் லெஜெண்ட் ஆனது எப்படி?